ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குக் வித் சரண்யா. பொங்கல் எல்லாருமே ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோங்க. இங்கே இந்த மாதிரி கிச்சன்லேயே தான் நம்ம பொங்கல் வச்சுக்க முடியும், வெளியில் வந்து வைக்க முடியாது. காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே வந்து ஸ்கூல் எல்லாம் லீவ் கிடையாது. அதனால் வந்து மார்னிங் 8 மணிக்கு முன்னாடி பொங்கல்லாம் வைக்கணும்னு சொல்லி சீக்கிரமாகவே வந்து நாங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம ஊர் அளவுக்கு செலிப்ரேஷன்லாம் வந்து பெருசாக எதுவும் இருக்காதுங்க. தமிழ் சங்கமில் வந்து பொங்கல் விழான்னு வைப்பாங்க. அது வந்து வீக்கெண்டாக தான் வைப்பாங்க. அது வந்து போய் பார்க்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். இங்கே இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு முன்னாடியே நாங்கள் பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். எப்போவுமே வந்து ஒரு 8 மணிக்கு தான் வந்து பொங்கல் வைக்கவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த டைம் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகணுங்கிறதுனால 8 மணிக்கு இங்கே ஸ்கூல் பஸ் வந்துடும். ஸோ அதனால் சீக்கிரமாகவே வந்து எல்லாமே பண்ணியாச்சு. பொங்கலெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவா தோசையும் ஒரு நிலக்கடலை பருப்பு சட்னியும் வந்து செஞ்சோம் இன்றைக்கி. லஞ்சும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெனு தாங்க. ரைஸ் வச்சிட்ருக்கேன் அடுப்பில். காலிஃப்ளவர் வறுவல் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் சேர்த்து காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ வந்து எதுவும் அழுக்கெல்லாம் இருந்தால் கூட வந்துடும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாயையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் வறுவல் பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் அதுக்கப்புறமா சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இந்த காலிஃப்ளவர் வறுவல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம். நீங்கள் சுடு தண்ணியில் வந்து அந்த காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் வந்து போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்டாகவும் ஆயிரும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிடும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. இதே மாதிரி மஷ்ரூமை வந்து ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து வடிகட்டிட்டு இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயமும் அந்த இஞ்சி பூண்டு விழுதும் காலிஃப்ளவரோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இப்போ மசாலா பவுடர் வந்து சேர்க்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் வந்து பெப்பர் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த அளவு காரமே வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த பெப்பரை வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி வந்து சேர்த்துட வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் காலிஃப்ளவர் வந்து நல்லா ரெடி ஆகிடும். நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் வேறு போட்டு வச்சுருந்ததுனால காலிஃப்ளவர் வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். இப்போ ஒரு 3 நிமிஷம்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா வந்து வற்றிடுச்சு. இப்போது காலிஃப்ளவர் நல்லா வந்து ட்ரையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ தேவையான அளவு கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.